பிரைஸ்லார் தர்ஸ்ட் ஃபார் காட் சேனலில் தெளிதேன் என்ற நிகழ்ச்சியில் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். ஸோ நேற்று நம்ம என்ன பார்த்தோம் அப்படின்னா, ஆண்டவருக்கு நம்ம அதிகமாக வேல்யூ கொடுக்கணும். ஆண்டவருக்கு கொடுக்குற வேல்யூ மனுஷங்க பொருட்டாக நினைக்க மாட்டாங்க. ஆனால் ஆண்டவர் அதை கன்சிடர் பண்ணி தலைமுறைக்கும் நம்மள ஒரு வேல்யூவான பர்சனாக எல்லாருக்கும் ஆண்டவர் வெளிப்படுத்துவார். இதுதான் ஆண்டவருக்கு வேல்யூ கொடுக்குறவங்களுக்கு ஆண்டவர் செய்கிற நன்மை. அதே போல் சோதனையாக இருந்தால் அதை ஜெயிக்கிறதுக்கு அவர் ஒருவருக்கே நம்ம ஆராதனை செய்கிற தீர்மானத்தோடு இருக்கணும். உபத்திரவமாக இருந்தால் அதை ஜெயிக்கணும்னா அவர் கொன்று போட்டாலும் அவர் மேலே நம்பிக்கையாக இருப்பேன் அப்படின்னு யோபுவை குறித்தும் ஆண்டவர் சோதனை ஜெயிச்சதை குறித்தும் நம்ம பார்த்தோம். ஸோ இந்த காரியங்கள் உங்களுக்கு பிரயோஜனமாக இருந்துக்குன்னு நான் விசுவாசிக்கிறேன். தொடர்ந்து வீடியோஸை பாருங்கள். மேபி உங்களுக்கு இது டைம் ரொம்ப எனக்கு இல்லை, அந்தளவுக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ண முடியாது நீங்கள் ஃபீல் பண்ணிங்கன்னா அட்லீஸ்ட் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணியாவது நீங்கள் மெசேஜை ரிசீவ் பண்ணிக்கோங்க. ஆவியானவர் உங்களோட கண்டிப்பாக இடைப்படுவார். அதனால் தொடர்ந்து நீங்கள் வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஸ்பீடை அட்ஜஸ்ட் பண்ணி நீங்கள் விஷயத்தை உள்வாங்கிக்கோங்க. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோட பேசுறதுக்கு எனக்கு உணர்த்தின காரியம் சங்கீதம் 34:8 வசனம். கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பாருங்கள், அவர் மேல் நம்பிக்கையாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். ஸோ இது தெரிஞ்ச வசனம். உடனே எனக்கு தெரிஞ்ச வசனம் அப்படின்னு நினைக்காம தெரிஞ்ச வசனத்திலேருந்து தெரியாத வெளிப்பாடுகளை ஆண்டவர் நமக்கு போதிக்கிறவராக இருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் எப்பயுமே அப்படிதான். வேதம் எல்லாமே நம்ம படிச்சிருந்தாலும் எல்லா வசனங்களும் நமக்கு தெரிஞ்சிருந்தாலும் அதுலேருந்து புதிய புதிய காரியங்களை ஆண்டவர் ஊற்றெடுக்க பண்ணுகிறார். ஸோ இன்னைக்கு ஆண்டவர் எனக்கு உணர்த்தின ஒரு காரியத்தை நான் உங்கள்கிட்ட பகிர்ந்து கொள்கிறேன். ஸோ நமக்கு தெரியும், முதல்ல மனுக்குலத்தில் வீழ்ச்சி உருவாதுக்கு முன்னாடி நடந்த ஒரு சம்பவம் அந்த கனியை புசித்தது. அதாவது வேண்டாத ஒன்று அவங்க எப்போ ருசி பார்த்தாங்களோ அந்த ருசியினால வந்த விளைவு தான் இந்த வீழ்ச்சி. நம்முடைய வாழ்க்கையிலும் கூட ஆண்டவர் அனுமதிக்காத காரியங்களை நம்ம ருசி பார்க்க ஆரம்பிக்கும் பொழுது அது என்ன ஆகுதுன்னா வீழ்ச்சிக்கு நேராக கொண்டு போய் விட்டுருது. இந்த காரியத்தை நம்ம நல்லா புரிஞ்சுக்கணும். ஆண்டவர் அந்த ஏதேன் தோட்டத்துல நேர்த்தியான காரியங்கள்லாம் உருவாக்கி இருந்தாரு. எதுக்கு உருவாக்கி இருந்தாரு? இதெல்லாம் பார்க்கும்போது மனுஷன் நான் அவனை நேசிக்கிறேன், நான் அவனுக்கு நல்லவர் அப்படின்றத அவன் புரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்கு ஒரு அடையாள சின்னங்களை போலதான் அந்த நதி, அங்க இருக்கிற விருட்சங்கள், ஏராளமான கனிகள், அங்க இருக்கிற மிருகங்கள் எல்லாமே கர்த்தர் நல்லவர் என்பதை மனுஷன் கண்டுபிடிக்கணும், உணரணும், அனுபவிக்கணும் அப்படின்றதுக்காக ஏதேன் தோட்டத்துல நேர்த்தியா ஆண்டவர் உண்டாக்கி வைத்தா அதை ருசித்து பார்க்க வேண்டிய மனுஷன் இப்ப என்ன பண்ணிட்டானா வேண்டாத ஒரு கனி, அற்பமான ஒரு காரியத்தை ருசி பார்க்க நினைச்சு முழு மனுக்குலத்தையும் வீழ்ச்சிக்குள்ளார நடத்திட்டான். ஸோ அதோட சாப்டர் க்ளோஸ் ஆகல. நமக்கு தெரியும் அந்த மாதிரி மனுஷன் ருசி பார்த்து வீழ்ச்சிக்குள்ளார நடத்தின போது இயேசு கிறிஸ்து வரார். இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்தார். வேண்டாத ருசி பார்த்த மனுஷனால வீழ்ச்சி வந்துச்சு. ஆண்டவர் என்ன பண்றாருன்னா ஒவ்வொருவருக்காகவும், நீங்க யாரா இருந்தாலும் சரி, நீங்க நான் இந்த கண்ட்ரி, இந்த இனம், இந்த ஜாதி, எந்த பிரிவுகள் எதை சேர்ந்தவர்களா இருந்தாலும் சரி, எந்த ஊரா இருந்தாலும், எந்த மதமா இருந்தாலும், எந்த மொழியா இருந்தாலும், வசனம் சொல்லுது மனுக்குலம் ஒவ்வொரு மனுஷனுக்காகவும் அவர் மரணத்தை ருசித்து பார்த்தார். அந்த ருசித்து பார்த்ததோட விளைவுதான் மறுபடியும் மனுக்குள்ள கர்த்தர் நல்லவர் என்பதை ருசித்து பார்க்கறதுக்கான வாய்ப்புகளை ஆண்டவர் ஏராளமா உண்டாக்கிட்டாரு. இன்னைக்கு ஆண்டவர் நல்லவன்றதை ருசித்து பார்க்கறது எவ்வளவு ஒரு நல்ல ஒரு இனிமையான அனுபவம். இந்த உலகமே ஒரு வீழ்ச்சிக்குள்ளான உலகம், பாடுகள் நிறைந்த உலகம், பொல்லாத உலகம் முழுவதும் பொல்லாங்கனுக்குள்ள கிடக்குது. நல்ல காரியங்களை கேள்விப்படுவதே அரிதா இருக்கு. இன்னும் மோசமாய் போய்கொண்டிருக்கிற இந்த உலகத்துல ஆண்டவர் அவர் நல்லவன்றதை ருசித்து பார்ப்பதற்கான வாய்ப்பை நமக்கு உண்டாக்கி கொடுத்திருக்கிறார். அதுதான் சிலுவை. ஸோ கர்த்தர் நல்லவன்றதை ருசித்து பார்க்கணும். நாம மரணத்தை அவர் ருசித்து பார்த்தார். அதனால கர்த்தர் தயை உள்ளவர் என்பதை நாம ருசித்து பார்த்து கொண்டோம். 1 பேதுரு 2வது சாப்டர்ல 1 வசனம் சொல்லியிருக்கு. ஸோ இந்த கர்த்தர் நல்லவன்றதை ருசித்து பார்க்கறதுக்கு தாவீது போன பாதைகள் எதுவுமே நல்லா இல்லை. அதுதான் நம்ம புரிஞ்சுக்கணும். அநேக நேரம் நம்ம நல்லவர் அப்படின்றத ருசித்து பார்க்கறதுக்கு ஆண்டவர் நமக்கு ஏதாவது நன்மை செஞ்சா
அதன் மூலமா அவர் நல்லவன்றதை நம்ம ருசித்து பார்க்கணும்னு நினைக்கிறோம். தாவீதுக்கு ஆண்டவர் நன்மை செஞ்சாருன்றதை விட தாவீதுக்கு ஆண்டவர் வந்து எல்லாமா மாறிட்டார். அதாவது பிளஸ்ஸிங்ஸ் வேற, ஆனா ஆண்டவர் வந்து ஃபுல்லாவே அவருக்கு எல்லாமா மாறிட்டாரு. அந்த பிளஸ்ஸிங்ஸே வேண்டான்ற அளவுக்கு ஆண்டவர் அவரை ஃபில் பண்ணியிருந்தாரு. அதுதான் தாவீது வந்து ஆண்டவர் ருசித்து பார்த்த நேரம். பாருங்க, நல்ல ஃப்ரெண்ட்ஸை எப்போ நம்ம கண்டுபிடிக்க முடியும்னா, ஒரு பொல்லாத சூழ்நிலைகளில், கஷ்டமான நேரங்களில், நம்ம நெருக்கத்தில் இருக்கும் பொழுது தான் நல்ல உறவுகளாக இருந்தாலும் நல்ல ஃப்ரெண்ட்ஸாக இருந்தாலும் நம்ம கண்டுபிடிக்க முடியும். அதை போல தான் தாவீது தனக்கு நேரிட்ட எல்லா உபத்திரவங்களின் நடுவில் நல்ல ஒரு தேவனை கண்டுபிடிச்சிட்டாரு. கர்த்தர் நல்லவன்றதை ருசித்து பார்த்துட்டாரு. ஒவ்வொரு பாதையிலும் அவர் கடந்து போகும்போதெல்லாம் ஆண்டவர் எவ்வளவு இந்த இந்த என்னை பாடுபடுத்துற, என்னை கஷ்டப்படுத்துற இந்த பொல்லாத மனுஷங்களின் நடுவில் இவர் எனக்கு எவ்வளவு நல்லவராக இருக்கிறாரு, இவருடைய எல்லாமே யூனிக்காக இருக்கே, இவர் என்னை நேசிக்கிற விதம், இவர் என்னை நடத்துகிற விதம், இவர் என்னை போஷிக்கிற விதம் எல்லாமே வந்து யூனிக்காக இருக்கேன்னு ரொம்ப டேஸ்ட் பண்ணி பார்த்தவர் தான் தாவீது. சூரிய செடியின் கீழே போய் சோர்ந்து போய் படுத்திருக்காரு எலியா. படுத்திருக்கும் பொழுது அங்க அவர் தேவன் நல்லவன்றதை ருசித்து பார்க்க ஆண்டவர் வந்து அப்பத்தை கொண்டு வந்து தூதன் கையில கொடுத்து அனுப்புறார். பாருங்க, அந்த அப்பத்தை ருசிக்கும் பொழுது தேவன் என்ன வெளிப்படுத்துறார்? நீ சோர்ந்து போய் இருக்கலாம், நீ என்னை குறித்து மனம் கசப்புல இருக்கலாம், ஆனா இந்த சூழ்நிலும் நான் உனக்கு நல்லவரா இருக்கிறேன் அப்படின்றத ஆண்டவர் வெளிப்படுத்துறார். அதே போலதான் கெட்ட குமாரனும் அவன் என்ன பண்ணான், இந்த உலகத்துல இருக்கிற காரியங்களை ருசித்து பார்க்கணும்னு நினைச்சான். போய் அவன் டேஸ்ட் பண்ணி பார்க்குறான். ஆனால் இது வந்து இந்த டேஸ்ட் எதுவுமே அப்போதைக்கு அது உள்ளே போகுது, உள்ளே போய் அவனை வேற வேற விதமாக மாற்றி விட்டுருது. எப்பயுமே பாவன்றது நாக்குக்கு டேஸ்டாக இருக்கும், ஆனால் நம்ம சரீரத்தையும் நம்மளுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையும் நாசம் பண்ணிடும். அதை ருசித்து பார்த்துட்டோம் அப்படின்னா அது என்ன பண்ணும்னா மேலும் மேலும் நம்முடைய வாழ்க்கை அது சிதைச்சிட்டு தான் போகும். தேவன் வந்து பூமியை வந்து நல்லது அப்படின்னு கண்டு கண்டு நேர்த்தியாக படைச்சிருக்கும் பொழுது அங்கே ருசி பார்த்த ஒரு காரியம்தான் நோவா காலத்தில் பூமியை சீர்கெட்டதான் மாற்றிச்சு. எல்லா பாவத்தோட விளைவுகள் தான் அந்த சீர்கெட்ட தன்மை. அதே போலதான் தாவீது கர்த்தர் நல்லவன்றது ருசித்து பார்த்துக்கிட்டே இருந்தாரு. ருசித்து பார்த்துட்டே இருந்த தாவீது அவருடைய ராஜ்யபாரத்தில் இருக்கும் பொழுது இப்போ ஒரு பாவத்தை ருசி பார்க்க கொஞ்சம் ஸ்லிப் ஆயிட்டாரு. அவர் ஸ்லிப்பாகி அதை ருசி பார்த்த உடனே அவ்வளோதான், அவருக்குள்ளார போன அந்த விஷயம் வந்து அவரை வந்து அவரோட டோட்டல் சிஸ்டத்தையும் பாதிச்சு இப்போ வந்து சங்கீதம் 51 துடிக்கிறாரு. ஐயோ, இப்போ ஒரு விஷத்தை குடிக்கும் பொழுது ஒருவேளை அது டேஸ்டாக இருந்தால் கூட உள்ளே போயிட்டு எப்படி ஒரு மனுஷன் வந்து துடிப்பானோ, அது உள்ளே போனால் எப்படி அவன் சிஸ்டத்தெல்லாம் பாதித்து துடிக்க வைக்குமோ அந்த மாதிரி ருசியா இருந்த இந்த காரியம் தாவீதை துடிக்க வச்சிருச்சு. சங்கீதம் 51 கத்துறாரு, புலம்புறாரு, உங்களுடைய ஆவியை எடுத்துக்கொள்ளாதீங்க, உங்களுடைய முகத்தை எனக்கு விட்டு திருப்பிடாதீங்க, உங்களுடைய சமூகம் எனக்கு வேணும், எனக்கு எப்படியாவது வந்து அந்த ரட்சணத்தின் சந்தோஷத்தை திரும்ப கொடுங்க. இப்படிதான் பிரியமானவர்களே, பாவம் உள்ள போகும்பொழுது ருசியா இருக்கும், ஆனா அது கொண்டு வருகிற விளைவுகள் வந்து மிக 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 மோசமான விளைவுகளை உண்டாக்கிடும். அதனால இந்த பாதையில கர்த்தர் நல்லவன்றதை நம்ம ருசித்து பார்க்கணும். தாவீது வந்து முதிர் வயதுல அப்படிப்பட்ட காரியத்தை அவனுக்கு ஏற்படுத்தி கொடுத்தாலும் நீங்க வாசிச்சிருப்பீங்க, அதுல வந்து ஒரு சின்ன பெண்ணை தாவீதுகிட்ட கொண்டு வந்து விடுறாங்க. ஆனா தாவீது அது திரும்பி கூட அதாவது அந்த மாதிரி ஒரு காரியத்துல அவர் தன்னை ஈடுபடுத்திக்கவே இல்லை. காரணம் என்னன்னா, திருப்தி அடைந்தவன் தேன்கூட்டையும் மிதிப்பான். பாவத்தை மேற்கொள்றதுக்கு ஈஸியான வழி தேவனை ருசித்து பார்க்கறது தான். தேவனை ருசித்து பார்க்கணும். ஒவ்வொரு பாடுகள் வரும்பொழுது, ஒவ்வொரு சூழ்நிலைகள் வரும்பொழுதும் தேவனை ருசித்து பார்க்கணும். நம்ம இவ்வளோ உபத்திரவங்களின் நடுவுல தாவீது வந்து எனக்கு வந்து என்னுடைய தகப்பனை வந்து மாற்றி கொடுங்க அப்படின்லாம் தாவீதை எதிர்பார்க்கல. அதாவது மனுஷங்களை ருசி பார்க்கறதுக்காக ருசி பார்க்க வந்து நம்ம அதிகமா பிரயாசப்படுறோம். கணவர் நல்லவரா இருக்கணும், மனைவி நல்லவங்களா இருக்கணும், இல்லை இவங்க யாரும் உறவுகள் ஏதாவது நல்லவங்களா இருக்கணும், யாராவது ஒருத்தவங்க நல்லவங்களா இருக்கணும்ன்ட்டு தேடி தேடி என்ன பண்றோம், ருசி பார்க்க நினைச்சு ஏமாற்றம் அடைகிறோம். மனுஷங்க நல்லவங்களாவே இருக்க போறது இல்லை. ஏன்னா மனுஷங்களுடைய ருசி மாறிக்கொண்டே இருக்கும். ஒரு நேரம் இனிப்பாங்க, ஒரு நேரம் கசப்பாங்க. மனுஷங்க நல்லவங்களா இருக்க போறது இல்லை.
நீங்கள் நல்லவங்கன்னு நினைக்கிறவங்க திடீர்னு மாறிடுவாங்க. அது உலகத்தில் அப்படிதான். பாவத்துக்கு பின்னாடி ஏற்பட்ட விளைவு இது. பச்சை தண்ணியில் ஏதாவது டேஸ்ட் இருக்குங்களா? ஆனால் ஆண்டவர் காணா ஒரு கல்யாணத்தில் தண்ணீரை திராட்சை ரசமாக மாத்துறாரு. அப்போ அதை ருசி பார்த்த போது அப்படின்னு இருக்கு. ஆண்டவர் மனுஷனோட இயல்பு அவர் ருசிக்க போகிறது கிடையாது. ஆனால் எந்த மனுஷனிடத்துல கர்த்தர் கிரியை செய்கிறாரோ அங்கே ஒரு ருசி ஆண்டவர் உண்டாக்குறாரு. என் வாழ்க்கையில் நான் அதை நல்லா அனுபவிச்சிருக்கேன். பாருங்க, நான் ஒரு நாள் பஸ்ஸில் வரும்பொழுது பைபிள் படிச்சுட்டு வந்தேன். அப்போ பக்கத்தில் இருக்கவங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்கிறது வழக்கம். அப்போ ஒரு எங்கேர்ளு அவள் சினிமா பாட்டு கேட்டுக்கிட்டு வரா மொபைலில். அப்போ நான் அவள்கிட்ட ஆண்டவரை பற்றி பேச ஆரம்பிக்கிறேன். அவளுக்கு நான் பைபிள்லாம் படிச்சுட்டு இருக்கிறதால எனக்கு ரொம்ப பக்தி அப்படின்னு நினச்சிட்டு அவள் ஒரு வார்த்தை அவங்க சொன்னாங்க. அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த மாதிரி நீங்கள் அவ்வளோ இதாக நீங்கள் அதில் இதாக இருக்கீங்க, இந்த பக்கமும் கொஞ்சம் பாருங்க. அதாவது அவங்க சொன்னதோட அர்த்தம் என்னன்னா, இதையும் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பாருங்க, அப்போதான் உங்களுக்கு இந்த டேஸ்ட் புரியும் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. அப்போ நான் சொன்னேன், நான் ஆல்ரெடி அதெல்லாம் டேஸ்ட் பண்ணிட்டு தான் இங்கே வந்தேன். இப்போ நான் இதை டேஸ்ட் பண்ணுறேன். இதோட டேஸ்ட் என்னால் எப்படி சொல்கிறதுன்னு அந்த அளவுக்கு இது ருசியானது. அதனால் நீங்கள் அதாவது ஆண்டவருடைய காரியங்கள் வேத வசனங்களை நான் சொன்னேன். அதனால் நீங்கள் அதை டேஸ்ட் பண்ணியிருக்கீங்கல்ல, நீங்கள் தான் இதை இன்னும் டேஸ்ட் பண்ணல, ஆண்டவரோட காரியங்களை டேஸ்ட் பண்ணல. நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கள், நான் ஆல்ரெடி அதெல்லாம் டேஸ்ட் பண்ணவதான், நீங்கள் டேஸ்ட் பண்ணாதான் நீங்கள் டேஸ்ட் பண்ணி பாருங்கன்னு சொன்னேன். ஸோ எதனால் இதை நான் சொன்னேன் அப்படின்னா, நான் +2 வரைக்குமே ஆண்டவரை நான் +2ல் தான் ஆண்டவர் என்னை சந்தித்தார். அதுக்கு முன்னாடி வரைக்குமே சினிமாவில் அவ்வளோ அடிக்ஷன் நான். அதாவது அதில் வர கேரக்டர்ஸ் மாதிரி நினச்சிக்கிறது, நம்மளை ஃபுல்லாகவே மைண்டு ரொம்ப ஆக்குப்பைடு. அதில் அவ்வளோ அடிக்ஷனாக இருந்த நான் எங்கள் வீட்டில் ரொம்ப நாளாக டிவி கூட இல்லை. ரொம்ப வருஷமாக நான் ரட்சிக்கப்பட்டதுக்கப்புறம் இப்போல்லாம் எங்கள் வீட்டில் டிவி ரொம்ப வருஷமாக இல்லை. இப்போ நாங்கள் சும்மா மெசேஜஸ் கேட்கறதுக்காக யூஸ் பண்ணிகிட்ருக்கோம், யூடியூப்பை கனெக்ட் பண்ணி. மற்றபடி கனெக்ஷன் கூட இல்லை. ஸோ அவ்வளோ அடிக்ஷனாக இருந்த என்ன ஆண்டவர் எப்படி மாற்றினார் அப்படின்னா, அதெல்லாம் நான் ருசி பார்த்து இது ருசிக்கும்னு நினச்சி என் வாழ்க்கையில் ஏமாந்து தான் நான் போனேன். என்னைக்கு தேவன் நல்லவன்றதை அவர் வெளிப்படுத்த ஆரம்பித்தாரோ, எனக்குள்ள அவர் நல்லவர்னு வெளிப்பட இந்த காரியங்கள் எல்லாமே எனக்கு ருசியற்றதாக மாறிடுச்சு. இன்னைக்கு கூட உங்கள் வாழ்க்கையில் மனுஷங்க நல்லவங்களா இல்லை, எனக்கு என் உறவுகள் நல்லதா இல்லை, நான் இவங்களாம் நல்லவங்களா இருப்பாங்கன்னு எதிர்பார்த்தேன், அவங்களாம் எனக்கு நல்லவங்களா இல்லை அப்படின்னு சொல்லி நீங்கள் வருத்தத்தோட வேதனையோடு இருப்பீங்கன்னா, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோட பேசணும்னு விரும்புகிறாரு. அவர் நல்லவன்றதை ருசித்து பாருங்க. என்ன உபதிரம் தாவீது சொல்றார், என் ஆத்துமாவில் விசாரங்கள் பெருகுகையில் உம்முடைய ஆறுதல் பெருகுது ஆண்டவரே. அப்படின்னா என்ன, அவ்வளோ வேதனையின் நடுவில் அவர் போய் ஆண்டவரே அப்படின்னு நிற்கும் பொழுது, நான் இருக்கேன்ப்பா கவலைப்படாத, நான் இருக்க நீ பயப்படாத, நான் இருக்க நீ பயப்படாத. தாவீதுக்கு தைரியத்தை கொடுத்து நடத்தின தேவன் நம்முடைய தேவன். 10,000 பேர் கூடி சேர்ந்து கொடுக்க முடியாத தைரியத்தை தேவன் ஒருவர் அவனுக்கு துணை நின்றதுனால அவன் உள்ளத்துல அவ்வளவு தைரியம். அவர் சொல்றாரு, உம்மாலே ஒரு சேனைக்குள்ள பாய்வாண்டவரே. எந்த தைரியத்துல சொன்னாரு? பெற்றோர்கள் கொடுத்த தைரியமா இல்ல கூட உறவுகள் நின்று கொடுத்த தைரியமா? தேவன் அவருக்கு கொடுத்த அந்த தைரியம் அவர் அவ்வளவு தூரம் பலப்படுத்துச்சு. அதே தாவீது தான் சொல்றாரு, 10,000 பேருக்கும் நான் பயப்படேன்னு சொல்றாரு. என்னை சுற்றி படையெடுத்து வருகிற 10,000 பேருக்கும் பயப்படேன். அதாவது தேவனை நீங்க ருசித்து பார்த்துட்டீங்கன்னா, பலவான மிதிக்கத்தக்க ஒரு தைரியமும் ஒரு பலனும் உங்க ஆத்துமாவுல ஊற்றெடுக்கும். எதை கொண்டும் கலங்கவும் மாட்டீங்க. எத்தனை பேர் நின்று உங்களை சப்போர்ட் பண்ணா உங்களுக்கு என்ன ஒரு உலகத்தை சேலஞ்ச் பண்ற ஒரு தைரியம் கிடைக்குமோ, அந்த அளவுக்கு தைரியத்தை தேவனுடைய ஒரே வார்த்தையினால நீங்க பெற்றுக்கொள்ள முடியும். நான் இதை அனுபவிச்சு சொல்றேன். ஸோ அந்த இடத்துல தாவீது சொல்றாரு, 10,000 பேருக்கு நான் பயப்பட. ஆனா தாவீது இன்னொரு இடத்துல சொல்லியிருக்கிறாரு, உம்முடைய முகத்தை நீர் மறைத்து கொண்ட போதோ நான் நிலை குலைந்தவனான. ஸோ நம்முடைய அந்த சப்போர்ட், அந்த தைரியம், அந்த ஃபுல் உற்சாகப்படுத்துகிற காரியமும் தேவனிடத்துலேருந்து நாம் பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவர் அதுக்கு தான் இந்த உபத்திரவத்தின் பாதையில் நம்மளை ட்ரெயின் பண்ணுறாரு. எதுக்கு ட்ரெயின் பண்ணுறாரு? எதுவுமே நல்லா இருக்க போகிறது இல்லைப்பா. எந்த மனுஷனும் நல்லவனா இருக்கவும் போகிறதில்ல.
ஆனால் உனக்கு இந்த சூழ்நிலை நான் நல்லவன்றதை நீ ருசித்து பார்க்க முடியும் அப்படின்ற கேரண்டியை ஆண்டவர் கொடுக்குறாரு. இன்றைக்கு நம்மளோட இந்த இந்த மெசேஜை கேட்குறவங்களோட ஆண்டவர் பேசிக்கிட்டு இருக்காரு. நீங்கள் வந்து இது நல்லதாக மாறும், இதெல்லாம் நல்லதாக இருக்கும் அப்படின்னு நீங்கள் எதை எதிர்பார்த்துட்டு இருக்கீங்களோ ஆண்டவர் என்ன உணர்த்துறாரு அப்படின்னா, அதெல்லாம் நல்லதாக இருக்கும்னு நீ எதிர்பார்க்கறத விட அது நல்லதா இல்லாத இருந்தாலும் நான் நல்லவன்றதை நீ ருசித்து பாரு, நல்லவன்றதை நீ ருசித்து பாரு. காலம் வரும் பொழுது ஆண்டவர் தண்ணீரை திராட்சை ரசமா மாற்றுவார். எந்த நபரை குறித்து உங்கள் மனசில் கலக்கங்கள் இருக்கோ, எந்த சூழ்நிலை குறித்து நீங்கள் கலங்கிட்டு இருக்கீங்களோ, இது மாறவே மாறாதோன்னு நினச்சிட்டு இருக்கீங்களோ, ஏற்ற காலத்தில் அந்த தண்ணீருக்குள்ளே கர்த்தர் கிரியை செய்யும் பொழுது நிச்சயமாக அது திராட்சை ரசமாக மாறும். ஆனால் அது வரைக்கும் இந்த பாதைகள் நடுவில் அவர் எனக்கு பரிகாரி, அவர் எனக்கு ஆத்தும நேசர், தாவீது இப்படிதான் ருசித்து பார்த்தார், அவர் எனக்கு தாயும் தகப்பனும், அவர் எனக்கு சகோதரன், அவர் எனக்கு போதுமானவர், அவர் எனக்கு அந்த சொல்லி 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 லாஸ்டா எங்க போயிட்டாரு தாவீது, எனக்கு தண்ணீரே நீங்க தான், உயிர் வாழ்வதற்கான அடிப்படையே நீங்க தான் அப்படின்ற அளவுக்கு ஆண்டவர் ருசிச்சுட்டாரு. அதனால அப்படிப்பட்ட அனுபவங்களை ஆண்டவர் உங்களுக்கு நிச்சயம் தருவார். இதெல்லாம் சரியில்லைன்னு தெரிஞ்ச உடனே நீங்கள் வந்து சோர்ந்து போயிடாதீங்க, வேற எந்த நெகட்டிவான முடிவுக்கும் போகாதீங்க. கர்த்தரை தேடுங்க, கர்த்தரிடத்துல வாங்க. அவரிடத்துல வருகிற ஒருவனையும் அவர் புறம்பே தள்ளுவதில்லை. நீங்கள் அவர்கிட்ட வரும் பொழுது நீங்கள் என்ன பண்ணியிருந்தாலும், கெட்ட குமாரன் வந்த உடனே ஆண்டவர் வந்து அணைத்து கொண்டார். என் ஆண்டவர் அதிகமாக உடைச்ச காரியம், நான் எந்த சூழ்நிலை அவரை நெருங்குவதற்கே நான் தயங்கிக்கிட்டு நின்ற நாட்கள்லாம் அவர் வந்து வாலண்டியராக வந்து என்னை நேசித்தார். அந்த நேசம் தான் வந்து என்னை ரொம்ப உடைச்சிச்சு ஆண்டவர். அவர் யூனிக்கானவர், அவரை போல நேசிக்க யாராலையும் முடியாது. அவருடைய அன்பு தான் நம்மளை வந்து மற்ற சூழ்நிலைகள்லாம் ஈஸியாக, பாவமாக இருந்தாலும் சரி, வேற எந்த காரியம் இருந்தாலும் அதெல்லாம் உதறி தள்ளுறதுக்கு அவர் வந்து செய்கிற காரியமே அவர் அன்பினால் நம்மளை உடைப்பது தான். அந்த அன்பு நம்மளை மேற்கொள்ளும் பொழுது எந்த விஷயத்தையும் நம்ம பெருசாக நினைக்கவே போகிறதில்ல. நிச்சயமாக வசனம் சொல்லியிருக்க மாதிரி நம்ம என்ன பண்ணுவோம்னா, தேன் கூட்டை மிதிப்பது போல இந்த உலகத்தோட காரியங்கள்லாம் ஈஸியாக நம்ம ஓவர் கம் பண்ணிட்டு போக முடியும். எதுவுமே நம்மளை அசைக்காது. ஸோ இந்த நிச்சயத்தை ஆண்டவர் இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். நீங்கள் காத்திருக்கிற அந்த காரியத்தை ஆண்டவர் நிச்சயமாக திராட்சை ரசமாக மாற்றுவார். ஆனால் இந்த சீசனில் கர்த்தர் நல்லவன்றதை ருசித்து பாருங்க. உங்கள் ஆத்துமாவுக்கு ஆறுதல் தருகிறவர் அவர் தான். உங்களுக்கு நேச மனவாளனா இருப்பார், உங்களுடைய தாயும் தகப்பனுமாய் அவர் இருப்பார், உங்களுக்கு போதுமானவராக இருப்பார், சகாயராக இருப்பார், எந்த சூழ்நிலும் உங்களை கைவிட மாட்டார். இதை ருசித்து பார்த்து கொண்டே இருங்க. ஆண்டவர் நிச்சயம் வந்து நீங்கள் ருசித்து கொண்டு இருக்கிற அதே சமயத்தில் உங்களுக்கு வேண்டிய மற்ற நன்மைகளையும் ஆண்டவர் வந்து தேடி வர செய்வார் நிச்சயமா. சங்கீதம் 18 தாவீது ஆரம்பிக்கிறார், நெருக்கத்தில் இருக்கிற ஆண்டவரே என்னை கேட்டர்லூன்ட்டு ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது தாவீதுக்கு ஆண்டவர் பதில் செய்கிறாரு, கை தூக்கி விடுகிறாரு. ஆனால் நடுவில் நிறைய வசனங்கள் அதை நீங்கள் வாசித்து பார்த்தா தெரியும். அவர் என்ன பண்ணுறாருன்னா, தாவீது கூப்பிட்ட உடனே அங்கே அவருடைய நாசிலிருந்து புகை எழும்பிட்டு அவர் குமுறாரு. தாவீது கூப்பிடுறாரு, ஆண்டவர் குமுறாரு. ஏன்னா அந்த ஏற்ற காலம் வந்த உடனே ஆண்டவர் தன்னுடைய பிள்ளைக்கு பதில் அளிக்கும்படி தீவிரமாக கிரியை செய்வார். அது ஆண்டவர் அந்த இடத்துல ஆண்டவரே அசைஞ்சு எழுந்திரிச்சிருக்க காரியங்கள்லாம் அங்கே விவரிக்கப்பட்டிருக்கும். நம்ம மேலே அவ்வளோ வைராக்கியம் உள்ளவராக, நமக்கு அவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குற தேவனாக இருக்கிறார். நாம் வந்து மனுஷங்களுக்கு தான் வேல்யூ இல்லாமல் இருப்போம், ஆனால் தேவன் நம்மளை அதிகமாக நேசிக்கிறார். அதற்காக தான் அவர் மரணத்தை ருசித்து பார்த்தார். ஸோ நீங்கள் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் இந்த வார்த்தை உங்களை தேற்றட்டும். தொடர்ந்து ஆண்டவரை தேடி நிலைச்சிருங்க. கர்த்தர் தாம் நல்லவன்றத எல்லா மனுஷங்களுக்கு முன்பாக வெளிப்படுத்தி உங்களையும் அநேக ருசிக்கும்படியான ஒரு பாத்திரமாய் மாற்றுவார். அது வரைக்கும் ஆண்டவருக்குள்ளார அடங்கி காத்துருங்க. கர்த்தர் தாமே நம்மை ஆசீர்வதிப்பாராக. நன்றி.